வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1 குறள் எண் 4 தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில விருப்பு, வெறுப்பு இல்லாம எப்போதும் கடவுளோட திருவடிய மட்டும் நினைச்சிட்டே இருந்தா, அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, துன்பம் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இப்ப இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதாவது "வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல" அப்படின்னு சொல்றாங்க. இதில வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்று பொருள். அதாவது எந்த ஒரு செயலையும் விரும்பி செய்யாமலும், வெறுக்காமலும் இருக்கும் கடவுளை குறிக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அடி சேர்ந்தாருக்கு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கடவுளுடைய திருவடியை சேர்ந்தாருக்கு அல்லது தியானம் செய்பவருக்கு அப்படிங்கிறது பொருள். யாண்டும் இடும்பை இல அப்படின்னா, எந்த ஒரு இடத்திலும் அவருக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு தான் பொருள். இதோட பொருள். இப்ப இதோட விளக்க உரை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத ஒருவன் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியில நினைத்திருந்தால் அவருக்கு எந்த ஒரு இடத்திலுமே துன்பம் நேராது அப்படின்னு சொல்றது தான் இந்த குறளோட விளக்க உரை. இப்ப உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை சந்திப்போமா?